ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வர உதவி செஞ்சிருக்கார். விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறோம். தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் நமக்கு வசனங்களை பேசி நம்மை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நம்முடைய அருகாமையின் மாநிலத்தில் ஏற்பட்ட அந்த பேரழிவு, அந்த நிலச்சரிவு சூழ்நிலையை எல்லாரும் அறிஞ்சிருக்கிறீங்க. அந்த காரியத்தை குறித்த செய்தியை நான் அறிந்தபோது அது சம்பந்தமான விஷயங்களை நான் கொஞ்சம் எடுத்து ஆய்வு செய்து கொண்டு இருந்தபோது என் மனசில் தேவ ஆவியானவர் பேசின ஒரு வசனத்தின் அடிப்படையில் தான் உங்களோடு நான் செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 38-39 வசனத்தில் வந்தோம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 38-39 வசனம் படிங்க. 25-38. எப்படி எனில், ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்க நாள் வரைக்கும் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அவர்களை வாரி கொண்டு போகும் வரைக்கும் உணராதிருந்தார்கள். அந்த வார்த்தை தான். ஏன் அந்த வார்த்தையை ஆவியானவர் என் உள்ளத்தில் போட்டாருன்னு சொன்னால், நடு இரவு 12 மணிக்கும் வெடிகாலைக்கு இடையில, மிட் நைட்டுக்கு பிறகு 12 மணிக்கு பிறகு வெடிகாலைக்கு இடையில, அதாவது எல்லாரும் ஆழமாய் அசந்து தூங்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த பேரழிவு ஏற்பட்டதுங்கிறது நான் அறிந்த தகவல். அதில் ஒரு நேரடியாகவே அதை சொல்லியிருக்கார். நடு நிச்சயில் தான் அது நடந்தது அப்படின்னு. எல்லாரும் தூங்கி கொண்டிருந்தார்கள். எல்லாரும் உணர்வில்லாமல், உணர முடியாத ஸ்லீப், ஆமாம், ரெஸ்ட்டில் இருந்தான். அந்த நேரம் கண்ணு முழிப்பதற்கு கூட யாருக்கும் தருணம் கிடைக்கல. என்ன நடக்குன்னு தெரியாது. பவர் இல்லை, எல்லாமே இருட்டு, எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. அந்த அளவு மொத்தமாய் 3 கிராமங்கள், சுமார் 500 குடும்பங்கள் மொத்தமாய் காணலை. டோட்டல் ஒரு வில்லேஜே டோட்டலாக காணலை. அந்த பேரை போட்டிருக்காங்க. அந்த அந்த ரிவர் வந்து ரொம்ப சின்ன ஒரு ஓடை மாதிரி ஓடுற மாதிரி தான் ஒரு வீடியோ முதல்ல பாஸ்ட். அதில் இவ்வளவு தூரம் எப்படி தண்ணி வந்து அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். அந்த அளவு மழை பெய்திருக்கிறது என்கிறது ஒரு முக்கியமான காரியம். சில என் முன்னால் வந்த சப்ஜெக்டை சொல்லணும். முதல் விஷயம், இவ்வளவு தண்ணி எங்கேருந்து வந்தது இன்னும் நமக்கு ஒரு இது இருக்குல்ல. மேலே பார்க்குறோம், ஒன்றும் இல்லை, வானம் காலியாக இருக்குது, கொஞ்சம் மேகம்தான் தெரியுது. எத்தனையோ எவ்வளோ அதை அளவிட முடியலை எடுத்துகிற டிஎம்சின்னு. ஸோ இவ்வளவு தண்ணி எப்படி வந்துன்னு கேட்டால் பைபிள் ஒரு ஆதாரம் கொடுக்குது. அந்த வசனம் முன்னால் வந்ததுனால ஒரு ஆஸ் எ நாலெட்ஜ் உங்களுக்கு தரேன். ஆதியாகமம் 1:6-7 வசனத்தில் வந்தோம். ஆதியாகமம் 1:6-7 வசனத்தில் அவர் முதல்ல தண்ணி இருந்துதான், டோட்டல் வாட்டர், சமுத்திரம் மாதிரி மொத்தமாக தண்ணி இருந்துதான். இந்த தண்ணீருக்கு நடுவில் தான் ஆகாய விரிவு உண்டாக கிடவது என்று கர்த்தர் சொன்னாராம். ஆகாய விரிவுக்கு மேலே இருக்க தண்ணீருக்கும் ஆகாய விரிவுக்கு மேலே கீழே இருக்க தண்ணீருக்கும் இடையில பிரிவினை ஒரு, அதுதான் ஸ்பேஸ். அப்போ கீழே வந்து சமுத்திரம் இருக்குது. இங்கே முதல்ல 2 தண்ணி, அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே இருந்து பூமியை வெளியே எடுத்திருக்கு. மேலே தண்ணி இருக்குதான். அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரில. அது மேகத்தில் இருக்குன்னா பல கணிப்புகள் இருக்கிறது. சரி, இருக்கட்டும். மேலே தண்ணி இருக்கிறது. இவ்வளவு தண்ணி வரணும்னா அது எப்படி வந்திருக்கணுங்கிறது ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, நவ் இப்போ ஆண்டவர் சொல்கிற விஷயம், நான் 2வது உலகத்துக்கு வருவேன்ல, அந்த வருகை நாட்களிலே நோவா காலத்தில் நடந்தது போன்ற காரியங்கள் நடக்கும். அந்த நோவா காலத்தில் நடந்த 2 காரியத்தை பார்க்குறோம். ஒன்று வந்து ஜனங்களுடைய மனநிலை, புசிச்சாங்க, குடித்தாங்க, கொண்டாடினாங்க, ஆடினாங்க, பாடினாங்க, ஒரு பெல்லும் பிரேக்கும் இல்லாமல் ஜனங்கள் அந்த காலத்துலேயும் வாழ்ந்தாங்களாம். ஆண்டவர் சொல்றார், நான் வர்ற நாட்காலத்திலும் அப்படி தான் ஜனங்கள் இருப்பாங்க. அது முதல் விஷயம். 2வது, ஜல பிரளயம் வந்து வாரி கொண்டு போகிறத பற்றி ஒரு ஐடியா, உணர்வே இல்லாமல் அது அவங்களெல்லாம் ஜல பிரளயம் அழித்து போட்டதுங்கிற சம்பவம் நமக்கு ஆதியாகமத்தில் தெரியும். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், என்ன காரணம்? முதல் அழிவு
உலகத்தில் வந்த முதல் பேரழிவு அந்த ஜலப்பிரளயம்தான். அது வரைக்கும் அழிவு வந்ததாக பைபிளில் பதிவு செய்யப்படலை. ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, மனுஷருடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு தாம் மனுஷனை உண்டு பண்ணினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. பின்னும் அங்கே வசனங்கள் இருக்குது, மனுஷனை உண்டு பண்ண விசனமாக இருக்கிறது, இப்படி துன்மார்க்கரா போனாங்களே என்று சொல்லி தான் நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். முதல் அழிவுக்கு என்ன காரணம்? மனுஷருடைய துன்மார்க்கம், அக்கிரமம் என்பது நான் நோவா காலத்து சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் சொல்கிறார். அடுத்த காரியம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த ரெண்டு வித்தியாசத்தை பாருங்க. ஒரு குடும்பம் மொத்தம் 8 பேர், ஒரு குடும்பம் மொத்தம் 8 பேர். அப்புறம் மிச்சம் எல்லா ஜனங்கள் அது எவ்வளவு நம்பர் இருந்தாங்கன்னு சொல்லலை. எல்லாரும் அந்த ஜலப்பிரளயத்திலே மாண்டு போனார்கள். ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நோவா தேவனுடைய பார்வையில் நீதிமானா இருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு சொல்லியிருக்கு. அந்த வசனங்க இருக்கு. தேவனோடு சஞ்சரித்தல்னா தேவனோடு ஐக்கியம், அந்த அளவு. அதான் நம்ம பேசுகிறோம்ல, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறோன்னு பேசுகிறோம்ல. இது மாதிரி தேவனோடு ஒரு உறவில் இருந்தோம். நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் கொஞ்சம் நிதானமாக போகிறேன். பேரழிவு ஒன்று வரப்போகிறது, அதை தேவன் திட்டம் பண்ணுகிறார். ஆனால் இதை நோவாட்ட சொல்கிறார், வேற யார்கிட்டையும் சொல்லலை. யார் தேவனோடு உறவில் இருக்கிறாங்களோ, ஐக்கியத்தில் இருக்கிறாங்களோ, அவரிடத்துல தான் தேவன் பேச முடியும். இப்போ புரியுதா நான் சொல்கிறது? சும்மா கூட்டத்துக்கு வந்து போகிறது இல்லைங்க. அதன் மூலமாக நம்ம ஆண்டவரோடு உள்ள ஒரு ஐக்கியத்தில் இருந்தால்தான் நமக்கு ஏதாவது சம்பவம், எத்தனையோ சம்பவம் எனக்கு சொல்லியிருக்கார். நாங்கள் ஜெபம் பண்ணி அழிந்து தப்பிடுவோம், இல்லைன்னா நான் விழிப்பாக இருந்திருக்கேன், இப்படி ஒன்று வரும், நான் எதிர்பார்த்து காத்திருந்திருக்கேன். ஸோ எல்லா விசுவாசிகளும் சொல்லுவாங்க, பல காரியங்களை தேவன் சொல்லி உணர்த்தது உண்டு. பல சந்தர்ப்பங்களில் அவரே நம்மை விடுவிப்பது உண்டு. நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு ஆபத்தில் சிக்கணும் இருந்தால், என் வண்டி அதுக்கு முன்னால் பீடி ஆயிரும், ஏதாவது ப்ராப்ளம் ஆகி வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, வண்டி ஸ்டார்ட் ஆகல, ப்ரோக்ராம் கேன்சல், அந்த போக முடியாது, அதனால் லேட் ஆகும், இப்படியெல்லாம் ஆகும். அதுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று நடந்துடும். எஸ், ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க ஆண்டவருடைய வழிநடத்தல். ஒரு முறை நான் நாகர்கோயிலிருந்து பைக்கில் வந்துட்டு இருந்தேன். எனக்கு அந்த குதிரை பாஞ்சாங்குளம்னு சொல்லுவாங்க, சுங்கா கடை பக்கத்தில் வந்தோடனே என் தலையில் அப்போ ஹெல்மெட் வைக்கிறதில்ல தொப்பி, இந்த தொப்பி வந்து காற்றுல பறந்து போயிடுச்சு. ஈஸியாக போயிடுச்சு. நான் உடனே என்ன பண்ணேன், அந்த பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு, இந்த தொப்பி பறந்து போச்சே, இந்த தொப்பியை எடுக்கிறதுக்கு நடந்து போகிறேன். நான் நடக்கும்போது என் மனசில் நான் நினைக்கிறேன், இது ஏன் விசித்திரமாக நடக்குது, ஒரு நாளுமே இந்த தொப்பி பறக்காது, ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வச்சுருக்கேன், டைட் பண்ணி பேக்கில் டைட் பண்ணக்கூடிய செட்டப் உண்டு. நான் மனசில் இப்படியே நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். நான் எதுக்கு சம்மந்தமே இல்லை, ஒரு தொப்பி விடுறதை பற்றி யாராவது நினைப்பாங்களா என்ன? எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும் நான் நினச்சிட்டு அப்படியே போய் தொப்பியை எடுத்துட்டு பைக்கில் ஏறியாச்சு. எகெயின் போகிறேன். ஒரு இடத்துல ஒரு ஜங்ஷன் பக்கம் வந்தோன்னே எனக்கு அகெயின் ஒரு எண்ணம் தோணுது, இந்த பக்கம் உள்ளால தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் அங்கே ஊழியத்தில் இருக்கிறார். இதில் அதை வந்துட்டோம்ல, எட்டி அவனை ஒன்று பார்த்துட்டு போயிடுவோம், எப்படி இருக்கான்னு ஒன்று பார்த்து ஒரு ஜோம் பண்ணிட்டு போவோன்னு சொல்லி நான் லெஃப்டில் கட் பண்ணி உள்ளே போனேன். உள்ளே போனால் எல்லாம் க்ளோஸ் பண்ணி பூட்டு தொங்க, நல்லா கவனிக்கணும், நல்லா பூட்டு போட்டு ஜப வீடெல்லாம் போட்டிருக்கு. ஓகே, அவன் இல்லை எங்கேயோ போயிருக்கிறாரு நினச்சிட்டு திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி நான் அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே திரும்பினேன்னு கொஞ்சம் தான் திருப்பியும் உள்ளே வந்து சேரணும். கரெக்டாக பைக்கில் வந்து சேரணும். எனக்கு முன்னால் ஒரு பஸ்ஸு போயிருக்கு, அப்போ தான் நான் போயிட்டுருக்கு, கரெக்டாக நடக்கும். எதிரில் 2 பயலுவ பைக்கில் வந்துடுவானு, தண்ணி அடிச்சுட்டு வந்தானு, நேராக கொண்டாந்து பஸ்ஸில் அடிச்சிட்டாங்க. அடித்து நான் ஏன்னா பஸ் இப்படி ஃப்ரண்டில் போகுது, நான் இந்த பஸ்ஸு ஸ்லோவாக போகுதுன்னு இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுக்கு ரைட்டில் போனால் அந்த பையவை லெஃப்டில் வந்தவனுவன் என்னமோ நேராக வந்து அந்த பஸ்ஸில் அடித்து அப்படியே ஸ்பாட்டில் தூக்கி அறியப்படுகிறார்கள். மூக்கெல்லாம் உடஞ்சி நடு ரோட்டில் விழுந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார்கள். என் கண்ணு முன்னால் நடக்கு. ஒரு செகண்ட் நான் முந்தி இருந்தா நான் இந்த பஸ்ஸுக்கு முன்னால் போயிருக்கணும், என் மேலே அடிச்சிருக்கணும். எனக்கு ஷீல்டு என்னது பஸ்ஸு. நான் யோசித்து பார்த்தேன், தொப்பி பறந்த வேலை நான் சொன்னேன், ஏதோ டிலே ஆகுது, டிலே. 2ஆவதும் ஒரு டிலே. அவன் வீட்டை பூட்டி போய் கிடக்க பார்க்க என்னதுக்கு போனேன், டிலே. ஆச்சரியமாக இருக்குல்ல.
பல சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் அப்படி செய்கிறார். நம்ம ஆண்டவரோடு எவ்வளவோ சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ நம்ம ஆண்டவரோடு நடக்கும்போது தான் கர்த்தர் காரியங்களை நமக்கு சொல்லி நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். நல்லா கவனிக்கணும். நம்முடைய பிள்ளைகளை, நோவாவை அவன் நீதிமான், அவனை பாதுகாத்தார் என்ற சந்தர்ப்பத்தை அந்த சூழ்நிலையிலே நாம் புரிந்து கொள்கிறோம். ஆக நாம் ஆண்டவரோடு ஐக்கியத்தில் தெளிவாய் செல்ல வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இன்னொரு சம்பவம், நீங்கள் லூக்கா 17ஆம் அதிகாரம் 28, 29 அங்கேயும் வாசித்தோம், அதை படிச்சிருங்க. லூக்கா 17, 28, 29 வசனம் படிங்க. அங்கே என்ன படிக்கிறோன்னா, லோத்துவின் காலத்தில் நடந்தது போலவும் சொல்லுங்க, புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விட்டார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். புறப்பட்ட நாளிலே அக்னி கந்தகம் விழுந்து அழித்துப்படும். சரி, அங்கேயும் இதே நிலைமை தான். ஜனங்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும்னு தெரியாது. அப்போது அவர்களும் அந்த நோவா காலம்பல்ல இருந்தாங்க, இப்பவும் அப்படி தான் இருக்கிறாங்க இல்லையா? ஆண்டவர் சொன்ன வசனம். ஓகே, இப்போ லோத்துவை தேவன் அங்கே வெளியே விடுவிக்கிறார் என்ற ஒரு காரியத்தை பார்க்குறோம். லோத்துவை நமக்கு தெரியும், ஆபிரகாம் சகோதரன். ஒரு கட்டத்தில் அது செழிப்பாக இருக்குன்னு நினச்சி அங்கே போனால் அங்கே உள்ள ஜனங்கள் எல்லாம் அக்கிரமம் துன்மார்க்கராக இருந்தாங்க. அதனால அவன் மனசில், அது நீங்கள் ஆதியாகமும் 19ஆவது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்தே போன அந்த சம்பவத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். அவன் மனசில் வாதிக்கப்பட்டவனாய் அங்கே உட்கார்ந்துருக்கிறான். எப்படி இருக்கிறான்? ஆமாம், வாதிக்கு நீங்கள் 2 பேதுரு 2:5 படிங்கள். 2 பேதுரு 2:5 அந்த வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளுவோம். 2 பேதுரு 2:5 சீக்கிரம். இருதயத்தில் வாதிக்கப்பட்ட 2 பேதுரு 2:5 தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி உலகத்தை அழித்தார். அடுத்தது இன்னும் இருக்கு, தொடர்ந்து படிங்க. பட்டணங்களையும் கவிழ்த்து போட்டு தீர்த்து சரி படி. கண்டு வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்துவை ரட்சித்திருக்க. போதும். இப்போ எங்க என்ன பண்ணுறீங்க? அவன் நோவா நீதியை பிரசங்கித்த நீதிமானா இருந்திருக்கிறான். வசனம் கிளியர். லோத்து அந்த துன்மார்க்கர் மத்தியில் இருந்தாலும் அவனுக்கு அவர்களோட ஐக்கியம் கிடையாது. அந்த சமாதானமாக அவன் இருக்கல. வந்துட்டமே, மாட்டிட்டமே, இந்த இடத்துல சிக்கிட்டமே என்ற வருத்தத்தோடே இருக்கிறான். அவனுக்கு இதுக்குள்ள மாட்டிக்கிட. அப்போ கவனிங்க, ஒரு துன்மார்க்க உலகத்தில், ஒரு துன்மார்க்க சூழ்நிலை நடுவில் நாம் இருக்கிறோம். சரியா? நம்மளும் நடுவில் தான் சிக்கியிருக்கோம். நமக்கு அந்த துன்மார்க்க உலகத்தோட ஐக்கியம் இருக்கக்கூடாது. துன்மார்க்க சூழ்நிலைகளோடு ஒரு நேசமோ, பாசமோ, உறவோ, தொடர்போ இருக்கக்கூடாது. நாம் தனித்து தான் இருக்க வேண்டும். அல்ல, அதனால தான் மற்ற ஜாதிகளை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன். கோணல் மாறுபாடுள்ள சந்ததியின் நடுவில் நீங்கள் குற்றமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். அவங்க நடுவில் இப்படி தான் அந்த நோவாவும் லோத்தும் இருந்த மாதிரி தான் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த லோத்துவை தேவதூதர்கள் வருகிறார்கள். அவருடைய கரங்களை பிடித்து இழுத்து கொண்டு பட்டணத்துக்கு வெளியே விட்டு அந்த பட்டணத்தை அழித்து போட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். என்ன புரியுறீங்க? தேவன் அன்புள்ளவர், கிருபை உள்ளவர்னு தான் நாம் அதிகமாக தியானிக்கிறோம். அது உண்மைதான். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு? மனுஷனுடைய அக்கிரம அளவுக்கு அதிகமாக செல்லும்போது அவரே அழிவை அனுமதிக்கிறார், ஒப்பு கொடுக்கிறாருங்கிற சம்பவமும் பைபிள் வரலாற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆனால் இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். அது ஆதியாகமம் 19:32 இந்த சோதோம் கோமாரா 19:32 ஆமாம், சோதோம் கோமாரா பட்டணத்தை தேவன் அழிக்க போறார் என்கிற செய்தியை ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார்னா ஆபிரகாம்கிட்ட சொல்லுகிறார். நான் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன். நல்லா கவனிங்க, பார்த்தீங்களா? அவர் சொல்லுகிறார், அதை வெளிப்படுத்துகிறார். அப்போது ஆபிரகாம் பார்க்குறான், லோத்து அங்கே தான் இருக்கிறான், சோதோமில் தான் இருக்கிறான். அவனுக்காக வேண்டி இவன் பரிந்து பேசுகிறான். அவன் என்ன பரிந்து பேசுகிறான்? நீர் ஒரு 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரா, 40 இருந்தால் அழிப்பீரான்னு கேட்டு கடைசியில் 10 வரை வந்திருக்கான் இல்லையா? 10 நீதிமான்கள் இருந்தால்
அந்த பட்டணத்தை அழிப்பீரோ அப்படின்னு கேட்குறான். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், 10 நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை. இங்கே இன்னொரு காரியத்தை புரிகிறோம். ஒரு பட்டணத்திற்கு அழிவு வருவதற்கு அங்கே நீதிமான்கள் தேவ மக்கள் இல்லாமல் போவது ஒரு காரணமாக இருக்குது. புரியுதா? பல இடங்களில் அப்படி அழிவுகள் நடக்குது. அந்த அழிவை தடுத்து நிறுத்துறதுக்கு ஆண்டவர் ஊழியக்காரில் அங்கே அனுப்பிடுவார். ஏன்னா அந்த ஊழியக்காரன் அங்கே இருக்கிறது வரைக்கும் அந்த தேசத்துக்கு அழிவை அனுமதிக்க முடியாது. அந்த பட்டணத்துக்கு அப்படி செய்கிறது உண்டு, செய்து ஊழியத்தை செய்ய வைக்கிறார். அப்போ நீதிமான்கள் நிமித்தம் அழிவை அழிப்பதில்லைன்னு சொல்லிட்டார். 10 இல்லை, ஒருதான் இருக்கான். யாரு? லோத்து. அவனை கரத்தை பிடிச்சு வெளியே இழுத்து கொண்டு விட்டார். அந்த சம்பவத்தை நாம் அங்கே புரிந்து கொள்கிறோம். அப்போது இந்த பேரழிவுகள் என்பது தேவனால் உலகத்துக்கு அனுமதிக்கப்படுகிறது என்பதை முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். இது பேரழிவில் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் பாவியா, மற்றவங்க எல்லாம் பரிசுத்தவான்களா என்கிற எல்லையில் பேசலை. இங்கே இருக்க சிஸ்டம், பைபிளில் இருக்கக்கூடிய செய்தி இதற்கு ஒரு பின்னணியை சொல்லுகிறது. ஏன்னா இது இங்கே இல்லை. நீங்கள் ஆதி ஆகமத்தில் ஆதாம் ஏவாள் தேவ சித்தம் செய்யலை, சாத்தான் சித்தம் செஞ்சாங்க, மகிமை போயிடுச்சு. அப்புறம் ஆதியாகமம் 3:16-19 வந்தால் நீ பெருக வேண்டாம், உனக்கு வம்சம் இனி துன்மார்க்க வம்சமாக இருக்கும்னு சொல்லிட்டார். அடுத்தது பூமி உன்னமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோன்னு ஆதாம்கிட்ட சொல்லிட்டார். நீ உயிரோடு இருக்கு நாளவர்கள் கஷ்டப்பட்டு தான் வாழணும்னு சொல்லிட்டார். நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய். இன்னைக்கு வரைக்கும் இது நடந்து கொண்டே வருது, நம்ம நிறுத்த முடியலை. அப்போ முதலாவது ஒரு கட்டம் தேவனுக்கு விரோதமாக மனுஷன் செயல்பட்டு ஒரு பெரிய சாபம். அடுத்த கட்டம் நோவா காலத்தில் மீண்டும் துன்மார்க்கத்தில் இருந்து அடுத்தது பேரழிவு, லோத்தோன் காலம். அப்படி இந்த சோதோம் கொமார பட்டணத்தில் இந்த வானத்திலிருந்து நெருப்பு விழுந்து எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு இந்த வசனம் சொல்லுது இல்லையா? இந்த சம்பவங்கள் நடந்து ஏறக்குறைய 5000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த பைபிளில் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி ஒரு லைனை பார்த்தோம், சுமார் 5000 ஆண்டுகள் கடந்து விட்டது சோதோம் கொமாரில் நடந்தது. இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேல் தேசத்தில் போனால், இஸ்ரேல் ஜோர்டான் அந்த பகுதியில் சோதோம் கொமாராங்கிற பட்டணம், அந்த பேர் பலகை போட்டு அந்த இடத்த வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த இடத்துல போனீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும், டைரெக்டாக போகிறாங்க. நம்ம கால் வச்சு நடந்தால் சாம்பல் இல்லை, நம்ம கால் புதையிற மாதிரி அங்கே இருக்க எல்லாம் சாம்பலாக தான் இருக்கும். ஒரு செடி கூட இருக்காது அந்த இடத்துல, ஒரு வீடு இருக்காது. எல்லாமே நெருப்புனாலே சுட்டரிக்கப்பட்டு குப்பையாக இருக்குது. கால் நடக்கிறதெல்லாம் கால் அதுக்குள்ளே புதஞ்சிரும், அவ்வளோ குப்பை. நெருப்புனா அந்த கந்தக கல், அதான் அக்னியும் கந்தகம் வானத்திலேருந்து விழுந்துன்னு அந்த பைபிள் சொல்லுது. உருளையாக நம்ம ஊரில் அது கூழாங்கல் இருக்குல்ல, நிறைய கிடக்குது. அதை எடுத்து தீ கொளுத்தி காட்டுறாங்க. இது கந்தக கல், அது சல்ஃபர் கண்டென்ட் உள்ள கெமிக்கல் பேர்ன் ஆகும்போது எப்படி இருக்கோ அதை அப்படியே காட்டுறாங்க. டெட் சி, சவக்கடல்னு ஒரு கடல் அங்கே இருக்குது. ஒரு கடல், அதுக்கு பேர் டெட் சி. ஏன் டெட் சி தெரியுமா? ஒரு பாசி கூட கிடையாது, ஒரு மீன் கூட கிடையாது. ஒரு காலத்தில் அது எல்லாம் இருந்த ஒரு கடல். இந்த வானத்திலிருந்து அக்னியும் கந்தகம் விழுந்தில்ல, இதெல்லாம் அந்த கடல்லையும் விழுந்தது. அது உள்நாட்டு கடல், அது பெரிய ஏரின்னு சொல்லணும். அதில் விழுந்தது எல்லாமே அந்த கந்தக, அதில் உப்பு அதில் கரைஞ்சிடுச்சு. ஸோ ஒரு உயிரினம் கூட இன்னைக்கு நீங்கள் போங்கீங்க அதுக்கு தான் சவக்கடல்னு பேர். ஒரு உயிரினம் கூட கிடையாது. அந்த தண்ணியில் நீங்கள் இறங்கினா நம்ம மூழ்க மாட்டோம். அந்த அளவு அந்த சல்ஃபர் சால்ட்டினுடைய இது கண்டென்ட் சேர்ந்து தண்ணி அதுக்கு டென்சிட்டின்னு சொல்லுவோம், அடர்த்தி அதிகமாயிட்டனால நம்ம மூழ்க மாட்டோம். அந்த டெட் சி இருக்குது, அந்த ஏரியா முழுதும் இன்னைக்கும் சாம்பலாக இருக்குது. 5000க்கு மேலே வருஷம் ஆகுது. ஆமாம், சுமார் 5000. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அது அப்படியே இருக்குது. அந்த பக்கம் போட்டிருப்பாங்க டேஞ்சர், பார்க்கலாம், போய் பார்க்கலாம், திறந்து வேணால் பார்த்துட்டு வாங்க. அங்கே இருந்த இதெல்லாம் எரிஞ்சு நெருப்புனால எரிஞ்சு சுட்டரிக்கப்பட்டது மாதிரி இன்றைக்கும் காட்சி அளிக்கிறது. ஓகே, எதுக்கு சொல்கிறேன்? இதை பற்றி ஒரு வசனம் இருக்குது, 2 பேதுரு 2:5-6. இதுதான் நமக்கு அடுத்த லெவல். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5-6 படிக்கணும். 2 பேதுரு 2:5-6. பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீ ஓகே பிரசங்கித்தவனாகிய 8 பேரை காப்பாற்றினார். நம்பர் 1, உலகத்தின் மேல் போட்டு தீர்த்து நல்ல கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. பிற்காலத்தில் அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். அல்ல சொன்னல, சுமார் 5000 ஆண்டு கடைஞ்சிருக்கிறோம், இப்பவும் திருஷ்டாந்தமாக தான் வச்சிருக்கு. அங்கே சோதோம் கொமாரா சாம்பலாக இருக்குன்னு சொன்னேன். திருஷ்டாந்தம்னு சொன்னால் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி
காட்டப்படுகிற ஒரு அடையாளம். சரியா? ரோட்டில் போகும்போது வழியில் குண்டு கிடந்தோன்னா டேஞ்சர், அங்கே ரோடு சாலை வேலை நடக்கிறது, மாற்று பாதையில் செல்ல ஒன்று போர்டு வச்சுருக்காங்கல்ல. ஏன்? அங்கே குழி இருக்கு, விழுந்துருவோம் போய். அப்போ எச்சரிக்கை பலகை மாதிரி தான் திருஷ்டாந்தம்ங்கிற இந்த வார்த்தை எச்சரிக்கை பலகையாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுது. இது நிஜமாய் நடந்த காரியம். இப்போமா அதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ தண்ணீருங்கிறது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, இப்போ அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கு. துபாய் மூழ்கி போச்சுல்ல தண்ணியில். நிலநடுக்கம், தண்ணீர், யுத்தம், எல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறோம், அது கேள்விப்பட்டு இருக்கிறோம். நிலநடுக்கங்களை பார்ப்பீங்க, அது நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி சமுத்திர அலைகள் முழக்கமாக இருக்கும், அதான் சுனாமின்னு பார்த்தோம். பெருவெள்ளம், பேரழிவுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற, நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அல்ல. அப்போ இந்த அழிவு வரும்போது, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ இந்த பேரழிவிலே மரித்து போனார்கள் எல்லாம் பாவிகள் என்று நாம் கருதக்கூடாது. ஆனால் இது நமக்கு திருஷ்டாந்தமாய் காட்டப்படுகிறது. சரிதானே? எஸ், நமக்கு திருஷ்டாந்தமாய். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேற வேண்டியிருக்கு. உலகம் முடிவை நெருங்கி கொண்டிருக்குங்கிறத உணர்த்தும்படி திருஷ்டாந்தமாய் தேவன் இந்த காரியங்களை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே ரொம்ப சிக்கலான ஒரு காரியத்தை நான் சொல்லணும். தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலேயும் நிறைய தீர்க்கதரிசிகள், அவங்க நல்ல தீர்க்கதரிசிகளா கள்ள தீர்க்கதரிசிகளான்னு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு முதலாவது நாளில் நிறைய பட்டாயெல்லாம் காட்டுவாங்க. ஒருத்தருக்காவது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வரப்போகுது, அரசாங்கமே இந்த மக்களை வெக்கேட் பண்ணுங்க சொல்லியிருக்கலாம்ல. பின்ன எதுக்கு தீர்க்க தரிசனம்? சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? இந்த ஜனங்கள் ஒரு ஆபத்து வருது, எங்களுடைய ஆண்டவர் எச்சரிக்கிறார் அப்படின்ட்டா உடனே அவன் செய்ய போறான், இல்லைன்னா செய்யாம போனா பார்க்க போறான். ஆண்டவருக்கு பயப்பட்டிருப்பான்ல. அல்ல இல்லையா? ஏங்க ஒரு தீர்க்கதரிசிக்கும் வெளிப்படலையாமா? இப்ப புரியுதா நான் சொல்றது? இதெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள். ஆனா எல்லாரையும் சொல்லல, மறைவா யாராவது இருப்பாங்க. அது இதுதான் தகவல் வரணும் எனக்கு, நான் இனிதான் பார்க்கணும். மறைவா சொல்லியிருப்பாங்க, சபையாரை எச்சரிச்சிருக்கலாம். அது ஏதாவது அது இனிதான் வரும், அது பாப்புலராக வராது சிலது, அது வருதான்னு இனி பார்க்கலாம். இந்த படங்காட்டுற பிரசங்கி மாதிரி ஒருத்தனுக்கும் வெளிப்படலைங்கிறது இதில் நம்ம தெளிவாக தெரியுது. சரிதானுங்களா? அதனால இந்த கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு பின்னால போவாதங்க. இந்த கள்ள தீர்க்க தரிசி என்ன பண்ணுவான்னா, அதையும் நீங்கள் புரிஞ்சிருங்க, தயவு செய்து புரிஞ்சிருங்க. ஏற்கனவே கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடியை நான் உங்களுக்கு சொல்லி தரணும். ஆதி ஆகமத்தில் ஆதாம் பாவம் செஞ்சான், இந்த சாபம் வந்துட்டு ஒரு சாப உலகத்தில் ஒரு சாப சரீரத்தில் நாம் வாழுகிறோங்கிறது தான் ஆதி ஆகமத்தின் முதல் புஸ்தகம் நமக்கு சொல்கிற செய்தி. சரிதானே? எந்த சபையிலையும் எந்த பாஸ்டர்மாரும் இந்த செய்தியை சொல்ல மாட்டான். நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஆச்சரியமாயிட்டு. என்னடா இது, ஒரு தினம் எல்லாரும் ஆசீர்வதிப்பாருங்கிறான். இங்கே மொத்தமே ஒரு பெரிய சாபம் நடந்திருக்கு. இது காரணங்கிறது யாருக்குமே தெரியல. நான் பிரசங்கம் பண்ணது கேட்டு எனக்கிட்ட வந்தாங்க, ஆமாம் பாஸ்டர் அதான் உண்மை இல்லை, எங்களுக்கும் புரியலை, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்கிறான். அப்போ இதெல்லாம் எப்படி வந்தாலும் புரியலை. 1ஆவது புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. இதை ஒரு பிரசங்கியும் பிரசங்கம் பண்ண மாட்டான். ஏன்னா இவங்கெல்லாம் கள்ள பிரசங்கிமார், அப்படிதான் சொல்லணும். கள்ள போதர் எழுப்பான் இருக்குல்ல, கள்ள தீர்க்கதரிசிகள். முதல் விஷயம், நோவா காலத்தில் வந்த அழிவு இதுலையும் சொல்ல மாட்டாங்க. ஏசாயா 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைக்கிறேன், பழைய வேலை நினைக்கிறது இல்லைன்னு தெளிவாக ஒரு வசனம் சொல்லிட்டார்ல, அதையும் காட்ட மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அவர் சபிச்ச உலகத்தை நீங்கள் எப்படி ஆசீர்வதிப்பீங்க? அவர் தான். நீங்கள் யோவான் 14:2-3 ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் பிதாவின் வீட்டில், பரலோகத்தில். சரிதானே? நான் அங்கே இருப்பேன், அங்கே கூட்டிகிட்டு போகிறக்கு வர வேண்டியதான் சொன்னார். இவங்க என்ன செய்கிறாங்க? இந்த உலகம் சபிக்கப்பட்டதுங்கிறத மறைச்சிருவான். இந்த உலகம் பிசாசின் ஆளுகைக்குள்ளே கிடக்கிறதுன்னு லூக்கா 4:5 படிக்கிறோம். பிசாசு சொல்கிறான், எல்லாம் எனக்கு இருக்குது, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன். 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கவன்கள் கிடக்கிறது. யோவான் 14:30 இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், இயேசு சொல்கிறார், அவனுக்குரியது என்கிட்ட இல்லை. யோவான் 18:36 என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, அது இயேசு சொன்ன வசனம். ஆக சாபத்தை மறைச்சிட்டாங்க. சாத்தானுடைய ஆளுகையில் உலகம் இருக்குங்கன்னு மறைச்சிட்டாங்க. மனுஷருடைய இருதயெல்லாம் பிசாசுக்கு பிடியில் இருக்குங்கிறத மறைச்சிட்டாங்க. அவர் ஒரு புதிய வானம் புதிய பூமி புதிய பரலோகம் உண்டு பண்ண போறாருங்கிறத மறைச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பா இவர் புதிய சரீரம் நமக்கு கொடுப்பாருங்கிறத மறைச்சிட்டாங்க. சரிதானுங்களா? இவங்க யாருக்கு வேலை செஞ்சாங்கன்னா
வெளிப்படுத்தல் 12:9 சொல்லுது, உலகம் அனைத்து மோசம் போக்குற பிசாஸ் என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். பழைய பாம்பு, வலு சர்ப்பம், இவங்கெல்லாம் பரிசுத்த ஆவி பெற்றவங்க கிடையாது. வலு சர்ப்பத்தினுடைய ஆவியில் பேசுறவங்க. அதான் நீங்க புரியணும். நான் இது எல்லா சபைக்கும் சொல்றேன். பரிசுத்த ஆவின்னா அந்த முதல் சாபத்தை சொல்லி இருக்கணும், அந்த ஜனங்கள் துன்மார்க்கத்தினால் உண்டான அழிவை சொல்லி இருக்கணும், இஸ்ரவேலர்களுடைய பாவத்தை சொல்லி இருக்கணும், அவங்க தேசத்தை இழந்து இன்னும் வர சமாதானம் இல்லாமல் அடிச்சுட்டு இருக்கிறத சொல்லி இருக்கணும், ஆண்டவர் புதிய சரீரத்தையும் உண்டாக்கி புதிய இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறத சொல்லிட்டு இருக்கணும். அப்ப நீங்க சாத்தானுக்கு வேலை செய்றீங்க. இதானே உண்மை. ஆண்டவருக்கு வேலை செய்யல. இயேசுவின் பெயரால் சாத்தானுக்கு ஊழியம் உலகம் முழுதும் நடக்குது. நீங்க புரிஞ்சுக்கிட்டா அவங்க நல்லதுதான். சாத்தானுக்கு வேலை செய்யறாங்க. ஆண்டவருக்கு செஞ்சிருந்தா ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு ஜனங்களை கொண்டு போறதுக்கு வழி காட்டி இருக்கணும். இதெல்லாம் சொல்லி ஆபத்தா இருக்கு, ரெடி ஆவுங்க ரெடி ஆவுங்கன்னு சொல்லி இருக்கணும். யாக்கோபு 4:14 சொல்லுது, நாளை நடப்பது தெரியாதுங்க, உயிரோட இருந்தா தேவனுக்கு சித்தமான இதை செய்யலாம். கடந்த நாளில் எங்களோட ஊழியத்தில் இருந்த ஒரு ஊழியக்காரர், ஒரு முந்தின நாள் சனிக்கிழமை ராத்திரி ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கார். நெட்டில் அவருக்கு பிரசங்கம் இருக்கு, நீங்க பார்க்கலாம். அதில் அப்படியே போட்டு விட்டுறாங்க, இந்த பிரசங்கம் பண்ணினா சில மணி நேரத்தில் அந்த ஊழியக்காரர் மரித்து போனார்னு போட்டே விடுறாங்க, வீடியோவில் வருது. நல்ல பழக்கம் உள்ளவர் தான் எனக்கு. ராத்திரி பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கார், இந்த ஊழியம் கட்டப்படும், ஆத்துமாக்கள் வருவாங்க, அப்படி இப்படிலாம் நல்ல ஆக்கத்தெல்லாம் சொல்லி நம்ம வேகமாக நல்ல ஆக்ரோஷமாக பேசுகிறார். அந்த வீடியோவில் இருக்கு. நைட்டு காலமாகி விட்டார். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜனங்கள் ஆராதிக்க வர்ற நேரம் பாஸ்டருக்கு பாடியை தான் பார்த்தாங்க. புரியுதா நான் சொல்றது? ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க இந்த பாஸ்டர் தான் ஆராதனை நடத்தணும், பிரசங்கம் பண்ணணும், அவருக்கு ஓன் சர்ச்சு தான், வீடு தான், மாடி தான், அவருக்கு பாடியை பார்த்தான். இது புதுசு இல்லைங்க. இது மாதிரி இன்னொரு சம்பவம் நான் இன்னொரு நேரடியாக பார்த்தேன். சனிக்கிழமை இதே மாதிரி ஒரு காரியம் நடந்து, இந்த பாஸ்டருக்கு பேர பிள்ளையா ஒரு இடத்துல மரிச்சு போச்சு, அன்திவே வந்துட்டு இருக்கிறாங்க. நான் அங்கே இருக்கிறேன். அதிகாலமாக கரெக்டாக 9 மணிக்கு ஜனங்கள் கூட்டத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாது. இவங்க கரெக்டாக ஆம்புலன்ஸில் கொண்டு அதில் நிறுத்துறாங்க. ஓ என்ன அழுக சத்தம், விசுவாசிகளுக்கு ஒன்றும் புரியலை என்ன நடக்கு. ஏன்னா சர்ச்சுக்கு வந்தவங்க, நைட்டில் நடந்த சம்பவம்னா அவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். நாங்கள் ப்ரேயரில் இருந்தோம். நான் மேலேருந்து மாடியிலேருந்து எல்லாம் பார்க்குறேன். மேலேருந்து பார்க்குறது மாதிரி எனக்கு தெரியுது. நான் அந்த சம்பவத்தை நிமித்தம் அப்படியே தனியாக ஆண்டவரோடு ஜபிக்கிறதுக்கு 3வது மாடிக்கு போயிட்டேன். உயர நின்று பார்க்குறேன். கரெக்டாக 9 மணி அங்கே கொண்டு இறக்குறாங்க. அவங்களுக்கு சத்தம் அழுக, இந்த ஜனங்கள்லாம் திகைக்கிறாங்க. வரவங்க எல்லாம் வெள்ளையில் பைபிளோட வர்றாங்க. சண்டே, புரியுதா நான் சொல்றது? நாளைக்கு நடப்ப தெரியும். எங்கேயாவது யாராவது பிரசங்கம் பண்ணி கேட்டியாளா? நீங்க கேட்கல, நீ அப்படியே இருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால சாவணும்னு சொல்றது இல்லைங்க. நமக்கு அந்த எப்போ ஒரு ரெடினஸ் வேணும். இன்னைக்கு எடுத்தா நான் ஆண்டவர்கிட்ட போகணும், ஆண்டவர் வந்தா அவர்கிட்ட போகணும். இந்த ரெடினஸ் வேணுமா வேண்டாமா? உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ஒரு சபையில் நான் பிரசங்கம் பண்ணி முடித்தேன். இந்த மாதிரி சப்ஜெக்ட் சொல்லிட்டு சிலர் ஜெபம் பண்ண வந்தாங்க. உங்களுக்கு எதுக்கு ஜபிக்கணும்னு கேட்டால், பல வருஷம் சீனியர் விசுவாசிகள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எனக்கு மரண பயம் பிரசங்கியாரு, எனக்கு சமாதானம் இல்லை. ஏன்னா நான் அந்த செய்தியிலே நான் அதை தான் சொன்னேன். இப்படி மரண பயம் இருக்கப்படாது, சாவு பயம் இருக்குன்னா நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை, உங்கள் ரட்சிப்பு சரியாகலை, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி இன்னும் சரியாகலை. ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு பயம் போயிட்டுனா அது வேற விஷயம். இது நீங்கள் பயத்தோடே வாழ்நாள் முழுதும் வாரீங்கன்னா என்னங்க அர்த்தம்? மற்றவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? செய்தியில் சொல்லிட்டேன், சும்மா லோக்கலாக சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சுட்டு கூட்டம் முடிச்சு நான் ஜெபம் பண்ணணும். வரிசையில் நிற்கிறாங்க. நான் எதுக்கு ஜெபிக்கணும்னு கேட்டால் முக்கியமான 2 பேர் சொன்னாங்க, மரண பயம். இங்கே மட்டும் இல்லை, இந்த வார்த்தையை எனக்கு 15 நாளுக்கு முன்னால் அந்த வசனம் எனக்கு தந்தார். அந்த வசனம் என்ன தெரியுமா? மார்க் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மார்க் 8:35. தன் உயிரை பாதுகாக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நாமத்து நிமித்தம் ஜீவனை இழந்து போறோம், அதை காத்து கொள்வான்ங்கிற வசனத்தை எனக்கு தந்தார். நான் என்னோட இருந்தவங்கள்ட்ட சொன்னேன், வசனத்தை சொல்லலை, ஒரு விஷயம் எனக்குள்ள ஓடிட்டு இருக்கு, அதில் வசனங்களை தர்றார், நான் பேசணும்னு சொல்லி ஒரு மீட்டிங்கில் நான் அதை பேசியாச்சு. வீடியோ இருக்கு, நெட்டில் இருக்கு. என் பேரை நெகேமியான்னு நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா வந்துட போகுது. 350க்கு மேலே வீடியோஸ் இருக்கும், அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை அப்லோட் பண்ணுறேன் இல்லை, ஓகே. அந்த விஷயத்தை அப்படியே பிரசங்கம் பண்ணேன்.
அப்புறம் இது செகண்ட் இன்சிடென்ட் பார்த்தா அதே வந்திருக்கிறாங்க. நான் கலங்கி போனேன், என்ன இது? அதுக்கு பக்கத்தில் தான், அதுக்கு அந்த நாள் முதல் நாள் தான் இங்கே எந்த டெத்து நாளைக்கு நடப்பது தெரியாது. வயசு சின்ன பெரிய வயசு ஒன்றும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, இதை நாங்கள் சொல்லணுமா வேண்டாமா? ஐயோ நீங்கள் அப்படிலாம் சொல்லாதுங்க. சிலர் பயப்படுத்துறாங்க, எங்களை பேச விடாமாக்குறாங்க, ஊழியக்காரர்களே நெருக்கிறாங்க. அப்படி சொன்னா இங்கே வராண்டா என்ன செய்வீங்க? போயிட்டு தான் இருக்க போறீங்க. ஸோ இதுக்கு தயாராகன்னு சொல்கிறோம். ஒன்று இருக்குது, கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஒன்று, சந்திக்க ஆயத்தப்படு, ரெடி ஆயிரு. உடனே கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. எலியா சாவறதுக்கு போய் கிடக்கிறான், சாவையே காணாம எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கான். என்ன சொல்றீங்க நீங்க? சாவ முடியல, அவனை சாவ விடல, அவங்களுக்கு தெரியும். ஸோ ரெடியா இருங்கன்னு தானே சொல்றோம். இது என்ன நாங்க பிரசங்கி மாதிரி சொல்லியா சாவு உலகத்தில் வந்துட்டு இருக்குது? எல்லாருக்கும் வந்துட்டு இருக்குல்ல, பிரசங்கி யாருக்கே வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு உணர்வு வேணும் ஜனங்களுக்கு, அந்த உணர்வு கிடையும். முன்னால எல்லாம் கன்வென்ஷன் பிரசங்க எல்லாம் இன்னும் மறிச்சாலும் எவடவோம் என்ன அந்த பிரசங்கிக்கிறது, வேற ஒன்றும் பேச்சு கிடையாது. இன்னும் செத்தா எங்க போவ, அதை முதல்ல முடிவெடு, அதுக்கு பிறகு நீ மற்ற காரியத்தை பார்க்கலாம். அல்ல இல்லையா? யாருக்கும் கேரண்டி கிடையாதுங்க, ஒருத்தருக்கும் இல்லை. அதான் யாக்கோபு சொல்றாருல, எங்களுக்கே இல்லை, பின்ன உங்களுக்கு என்ன கேரண்டி? ரெண்டாவது ஒரு காரியத்தை சொன்னேன், அது யோவான் 15 முதல்ல வாசித்தா, கொடி செடியோட இணைஞ்சிருந்தாதான் உயிரோட இருக்க முடியும், உயிரோட வைக்கவும் முடியும். அல்ல இல்லையோ? இல்லைன்னா அறுத்து போடுவேன்னு சொல்ற. ஆமா, இந்த கொரோனா வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன், என்னால் ஒன்ஸ் மோர் எனக்கு எப்போதும் உணர்வு உண்டாக்கணும். கொரோனா வந்து ஊழியக்காரர்கள் மறிச்சு பண்ணாங்க. வியாதி உனக்கு வராது, கொள்ளை நோய் உனக்கு வராது, எல்லாம் ரொம்ப பேசினாங்க. ரொம்ப முழங்கின கூட்டத்தை சார்ந்தவங்க மறிச்சு பண்ணாங்க. விசுவாசிய கொரோனா மறிச்சாங்க. நான் ஒன்றும் ஒழிச்ச ஒண்ண முடியும். எனக்கும் கேள்வி ஆயிடுச்சு. கொரோனா முடிஞ்சிடுச்சு, ஒரு ப்ரேயர் மீட்டிங் போயிட்டு இருக்கிறேன். நான் சில வேளை அங்கே பிரசங்கம் பண்ணுவேன், நான் பைக்கில் போயிட்டு இருக்கிறேன். இது ஏன் நடந்தது? இப்படி நடந்தே நாங்கள் எப்படி ஊழியக்காரர்கள் முன்னால் நிற்கிறது? என்ன விளக்கம் சொல்றது? எனக்கு தெரியணும். நான் போயிட்டு இருக்கேன், ஆண்டவர் கேட்கிறார், உங்களை எல்லாம் நான் எதுக்குடா உயிரோட வைக்கணும்னு கேட்கிறாரு. அல்ல இல்லையோ? நான் அதிர்ந்து போனேன். ஆமா, இவர் இப்படி கேட்கிறாரு, உங்களை எல்லாம் எதுக்குடா நான் உயிரோட வைக்கணும்? பதில் பேச முடியல. எதுக்கு வைக்கணும், எதுக்கு வைக்கணும்? நோ ஆன்சர். அவர் பேசுறார். அதான் யோவான் 15 முதல்லேருந்து, என்னோட இணைஞ்சு கனி கொடுத்தா வைப்பேன், இல்லைன்னா அறுத்துப்படுவேன்னு சொல்றாரு. அல்ல இல்லையோ? அத்தி மரத்தை வச்சிருந்தா 3 வருஷம் கனி பார்த்தா, கனி கொடுத்தா வைப்பா, இல்லைன்னா வெட்டிருன்னு சொல்லிட்டு போயிட்டான். சரியா? வெட்டிருன்னு சொன்னா இல்லை, இருக்கட்டு, இதை கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டோம், இருக்கட்டையா, ஆண்டவர் சொன்னதுனால இந்த வருஷம் சொன்னார் வெட்டி போடலான்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் போனா எனக்கு அன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்படி எனக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு, எனக்கு விளங்கிடுச்சு. ஆவியானவர் செய்தி தந்துட்டார், நான் பேசிட்டேன், எல்லாம் பேசிட்டேன், ஊழியர் கூட்டத்தில் தான். எதுக்கு சொல்றேன்? நமக்கு பொறப்ப இருக்கு, நாம இங்க உட்கார்றதுக்கு வரலங்க. ஆண்டவர் 33 போனா நமக்கு என்னன்னு கேட்கிறேன். அவர் 33 போனார், நமக்கு ஒரு இடம் ஆயத்தம் பண்ண போனார். அது தகுதி அடைவதற்கு ஒரு காலம். இதுக்கு நான் சொல்லுவேன், வாழ்க்கைன்னு சொல்லுவது ஒரு தவணை காலம். என்ன காலம்? தவணை காலம்னு சொல்லுவேன். நீ சரி பட்டியோ சரி படையலையோ ஒரு நாள் நடத்திடுவார். அவர் சொன்னார்ல, நான் உண்மையில் வருகிற வேலையை நீ அறியாதிருப்பாய், சாகிறதுக்கு எதுவான சிறப்படுத்து. சபைகளுக்கு சொன்ன செய்தியில இருக்கு. சபைக்கு தான் சொன்னார், வெளியே உள்ள ஆளுக்கு சொல்லலையே, அவிசுவாசிக்கு சொல்லலையே, ஒரு பாவியை பார்த்து சொல்லலை, விசுவாசியை பார்த்து சொல்றார், ஊழியக்காரர்களை பார்த்து சொல்லுறார். அப்போ நமக்கு ஒரு எதுக்கு வச்சிருக்கிறாருங்கிற அறிவு ஜனங்களுக்கு கிடையாது. ஜனங்கள் நினைக்கிறாங்க சாவாம இருக்கணும் பிரசங்கியாரு. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, சரி அவங்க விரும்புறாங்க, நம்ம ஜெபம் பண்ணி அப்படியே வச்சிடலாமான்னு பாக்குறாங்க. யார் இருக்கிறது? அவங்களும் இல்லை, ஜெபம் பண்றவரும் இல்லை, 2 பேரும் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? இல்லப்பா, இப்படி அவர் சொல்லிட்டார், மண்ணில் இருந்து எடுக்க மண்ணுக்கு திரும்பன்னு சொல்லிட்டாரு, இதை மாற்ற முடியாது. ஒரு இடம் சாவாமுள்ள இடம் இருக்கு, அது இப்படி சொல்லியிருக்கு, இதை சொல்லி கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? அப்போ அதை தேடி இருப்பாங்கல்ல. ஆனால் சில வேளை நம்ம இதை சொன்னா ஜனங்கள் தேடலை, ஏன்னா அவங்களுக்குள்ள பிசாசு இருக்கிறான். இங்கே ஒரு விஷயம் வசனம் முன்னால வருது, அது ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது கர்த்தர் சொல்றார், நீ சாகவே சாவாய், இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். 2:17 ஆதியாகமம் 2:17, நீ சாகவே சாவாய். இப்ப பிசாசு என்ன சொல்லலாம் தெரியுமா? ஆதியாகமம் 3:4, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. இப்ப புரிஞ்சுதான் நான் சொல்லுது? அவர் சொல்லுவாரு, நீ சாகவே சாவாய், நீ மண்ணில் இருக்க மண்ணுக்கு திரும்புவாய், முடிஞ்சு போச்சு. பிசாசு சொல்றான், இல்ல நீங்க சாவ மாட்டிய, உங்களுக்கு ஒன்றும் வராது. இப்ப புரிஞ்சுதா? கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிறார். இல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கு. நீ சாகிறதுக்கு ஏதுவானவளை ஸ்திரப்படுத்து. அல்ல இல்லையோ? 3:2, விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாய் நிறைவுள்ளவள நான் காணவில்லை. அல்ல இல்லையோ? திடீர்னு வந்துடும்.
கர்த்தர் ஆதியாகமத்திலும் சரிதான், வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குறார். சாத்தான் சொல்றான், இல்லை சாக மாட்டிய, உங்களுக்கு பிரச்சனை வராது, நீங்க சுகமா இருப்பிய, சுகமாய் தங்குவீர்கள், புசித்து குடிப்பீர்கள், உச்சிதமான கோதுமை தருவார். யாருக்கு கிடைச்சோ எனக்கு தெரியல. இல்ல பொய் பொய் நாவின் பிடியில் சபைகள் மாட்டிட்டு, ஊழியக்காரங்க மாட்டிட்டாங்க. உங்களை சொல்லல, நீங்க தான், உங்களுக்கு தான் தெரியாதுல்ல. இவர் தான் இல்லாதெல்லாம் பொய் சொல்லி தரணும். இல்லை அப்படி இல்லை, இப்படி இப்படி இல்லை, அப்படி உருட்டி ஜனங்களெல்லாம் குழப்பிட்டு இருக்கிறான். தயவு செய்து சொல்றேன், எனக்கு சொல்லி ஆகணும். ஆண்டவருடைய வருகையின் அடையாளம் நிறைவேறி கொண்டிருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு நாளும் நாம் அஜாக்கிரதையாக இருக்க முடியாது. அதனால தான் 6:31 மத்தேயுவில் ஆண்டவர் சொன்னார், முதலாவது ஒன்று சாவை சந்திக்க ரெடி ஆயிரு. முதல் பாடம், ஒரு விசுவாசிக்கு முதல் பாடம், இன்று கர்த்தர் உன்னை எடுத்துக்கொண்டாலும் நீ சந்தோஷமாய் போறதுக்கு தயாராகணும். இல்லை கர்த்தர் வந்துட்டா நீ ரெடியா இருக்கணும். அதுக்கு பிறகு அவர் வைப்பார். உயிரோட இருந்தா 6:33 மத்தேயு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடு, பரலோக ராஜ்யத்துக்கு போறக்குள்ள வழியை தேடு, அதை சிந்தி, அதுக்கப்புறம் வச்சா பார்க்கலாம். இல்ல இல்லையா, அவர் தான் வச்சா வைக்க தானே போறாரு. உங்கள் தேவைகள் நான் சந்திக்கிறேங்கிறாரு. அவருக்கு பிள்ளைகளாயாச்சுன்னா அவர் சோறு தர முடியாது இல்லையா. நீங்க அந்த எல்லைக்குள்ள வாங்குங்கிறது தானே நாங்க சபைக்கும் ஜனங்களுக்கு சொல்ற செய்தி. உனக்கு சொத்தை வித்து கொண்டு வான்னு கேட்டோமா, உன் பணத்தை எல்லாம் கொண்டு வந்துருன்னு கேட்டோமா? ஒன்றும் கேட்க இல்லையே. நினைச்சிருக்காம போயிடுவேன். எங்க நிலைமை அப்படிதான் இருக்கு. கேளுங்க பாஸ்டர்கிட்ட, நாங்கள் எவ்வளோ அபாயம் வழியா ஒவ்வொரு நாளும் சுத்தி வர்றோன்னு. நான் ஜனங்களை பார்த்து சொல்றேன், ஏதோ ஆண்டவருக்கு நாங்கள் எனக்கு சொன்னதை நான் சொல்றேன். ஒரு இடத்துக்கு நான் பிரசங்கத்துக்கு போயிட்டேன். முன்பன் தெரியாத ஒரு சூழல், பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு. அந்த பாஸ்டர் மூலம் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பேசுகிறார் என்ன பார்த்து. பிசாசு உன்னை பலமுறை அழிப்பதற்கு முயற்சி பண்ணினா, நான் தான் உன்னை உயிரோட வச்சிருக்கிறேன், நீ என் இடத்துல கற்றுக்கொண்ட தைரியமா பேசு. அல்ல அப்ப என்ன எதுக்கு உயிரோட வச்சிருக்கு? நான் அவர்கிட்ட படிச்சதை பேசணும். அப்ப நாம பரலோக தேவனுடைய சித்தத்தை செஞ்சா சரிதானே. அவர் உரிய காலம் வச்சு அதுக்கு அவருடைய வேலையெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு தான் கூட்டிட்டு போறது. அல்ல அதுக்கு முன்ன எடுக்க முடியாது. அந்த உத்தரவாதம் நமக்கு உண்டா சொல்லுங்க? அந்த உத்தரவாதம் இருந்தால் தான் விசுவாசி இப்படி கடந்து எனக்கு மரண பயம் பிரசங்கியாருன்னு சொல்லாது இல்லையா, எனக்கு சமாதானம் இல்லை. இல்லை, கர்த்தருக்குள் ஸ்டெடியா இருக்கிறேன். சில வேளை போராட்டங்கள் வரும், அது எல்லாருக்கும் வரும், வந்து போவோம். ஓகே, எங்களுக்கு கர்த்தருக்குள்ள ஸ்டெடியா இருக்கிறோம், எடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போயிடும். நிச்சயம் வரலங்க. 25, 30, 40 வருஷம் விசுவாசி என்னத்துக்கு? அவிசுவாசிகளும் கெட்டவள் இல்லையா? சபைக்கு லட்சணம் அப்படி இருக்கு இந்த காலத்துல. முந்தின நாட்களில் நல்ல தைரியம். வியாதியஸ்தர்களுக்கு ஜோம் பண்ண போகும் பாருங்க. இப்போ வியாதியஸ்தர் ஜோம் பண்ணுங்க பிரசங்கியாரு. நான் ஒரு இடத்துல பார்த்தது, பிரசங்கியாரே நேரத்து இருதயம் கடா குடுகுடுன்னு அடிச்சு பிரசங்கியாரே, ஐயோ நான் இன்னைக்கு வருவேனே நினைக்கல, கர்த்தர் கொண்டு வந்தார், புறப்படுக்கணும் பிரசங்கியார். உங்களுக்கு வயசு என்னாச்சு? அது 76 தாண்டி போயிட்டு இருக்கு. அது இன்னும் அங்கே போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு. கர்த்தர் சொல்லி இருக்காராம், கொள்ளாமா 76 தாண்டின அப்புறம் ஆண்டவர்கிட்ட போனோன்னு ஆசை வரையில, இன்னும் பயத்தில் தான் நடக்காது. சித்திரனோன்னு சொல்லல, நம்ம வேணவே நமக்கு ஒரு நிச்சயம். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பை சொல்லுவேன், அவங்களுக்கு படுக்கையில் இருப்பாவ, பிரச்சனை இருக்க, ஜோம் பண்ணுவோம். அப்போ அவங்களே சொல்லுவாங்க, ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், கர்த்தருக்கு சித்தமான வைக்கட்டு, இல்லைன்னா அங்கே போயிடலாம், இங்கே கிடந்து கட்டப்படுவில்லை, ஆண்டவட்ட போயிடலாம் இல்லையா, கொள்ளாமா? அப்படிப்பட்ட பாட்டிலே எழுதியிருக்காவ, என்ன வரும் என்ன போகும், சொர்க்கநாத்து என்ன போகும். ஏன் எழுதுனாவ? அவங்களுக்கு ஆசை இருந்தில்ல. பவுல் சொன்ன மாதிரி இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடன் கூட இருக்க ஆசை உண்டுன்னு சொல்லார் இல்லையா? அந்த ஆசை இந்த காலத்து விசுவாசிகளுக்கு இல்லை, அந்த காலத்துல இருந்து. பிரசங்கியா இருக்க பிரசங்கம் பண்ணி அனுப்பி போடுவாவ, அதெல்லாம் ஆண்டவட்ட பார்த்துக்கலாம். செம்மனுங்க கர்த்தர் சித்தமான வைக்கிட்டு பார்க்கலாம். அல்ல இல்லையா, இங்கே என்ன இங்கே, அங்கே என்ன அங்கே, எங்கே இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே இருக்கும். இதாக அன்னைக்குள்ள ஆவிக்குரிய அனுபவம். இன்னைக்கு எல்லாம் போச்சு, பந்தைக்கோசு முட்டைக்கோசு குளுக்கோஸா மாறி போச்சு. அல்ல இல்லையா, இதுக்குள்ள நம்ம சிக்கி இருக்கோம். என்ன சொல்லுதிய, நீங்க எப்படி இருக்கலாம்னு நினைக்குதிய? தயவு செய்து சொல்றேன், எங்களுக்கும் எங்களை பற்றி உத்தரவாதம் இல்லை. அதான் சொல்லிட்டேன் இல்லை, மரியாதையா பிரசங்கம் பண்ணலாம், கொண்டு போடுவேன்னு சொல்லியிருக்காரு எனக்கு. அதான் அந்த செய்தி. அதனால பிரசங்கம் பண்ணியாச்சு. நீங்க முதலாவது ஆண்டவர் எடுத்தா போறதுக்கு ரெடி ஆகுங்க. ரெடி ஆகித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. எடுக்கணும்னு கட்டாயம் ஒன்றும் கிடையாது. உடனே எடுத்துட்டு போறது. இது எசேக்கியா விட்ட ஏசாயா வந்து சொல்றேன், டை வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ்ட், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடு. அவன் சோபரமா திரும்பி ஆண்டவரை நான் மன உண்மையமாய் நடந்து நினைச்சிடலாம், கொஞ்ச நாள் கூட இருக்கலான்னு ஆசையா இருக்குன்னு அழுறான். இருக்கிறத சொல்றேன், நேரம் போயிடும். இவன் ஏசாயா சொல்லிட்டு நெத்தி அடிச்சுட்டு போயிட்டான். பெரிய தீர்க்கதரிசிகள் அப்படிதான் சொல்லிட்டு பறந்துருவாங்க. இவன் வெட்டிடப்படாது கோபத்துல, உன் காரியம் முடிஞ்சு வச்சுன்னா எங்களுக்கு பிரச்சனை தான். ஆமா, சில இடத்துல இங்க பேசிடுவோம், அவங்க ஏரியாவில் பேசினா வெடிப்படுவான், அருவா எடுத்து வீச்சிடுவான். ஸோ பயம்தான். எஸ்,
ஸோ இவன் என்ன பண்ணிட்டான், ஏசாயை சொல்லிட்டு பறந்துட்டான், சிற மாதிரியா பறந்துட்டான். இவன் பெரிய அரண்மனை, பெரிய கேட்டு 2-3 இருக்கும், அங்கே வெளியே போகிறதுக்குள்ளே இவன் அழுதுட்டான் சுவரை பார்த்து. உடனே கர்த்தர் இறங்கிட்டாரு. ஏய் மொத்தம் அழுதான், தாழ்த்திட்டான், இப்படி கேட்குறான், போ 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 இன்னொரு 15 வரையும் கூட்டுவேன்னு சொல்லு. அவன் திருப்பி வர்றான், ரிட்டர்ன் வர்றான், வந்து சொல்கிறான், பின்ன இருக்குல்ல சாப்பிட நினைச்சாலும் சாக முடியாது, அது வேற விஷயம். நாங்கள் நினைச்சாலும் முடியலை, அது வேற விஷயம். நீங்கள் முதல்ல தேவ சித்தம் செய்யுங்க, தேவ பிள்ளை மாறு, ஆண்டவரோட இருக்கக்குள்ள அதில் ஒரு நிச்சயத்துக்குள்ள தெளிவுக்குள்ள வாங்க. உங்களுக்கு பேய போனோம், நோய் போனோம், பிரச்சனை தீரணும். யாருக்கு பிரச்சனை தீர்ந்து? நான் சொல்லுவேன், சமீபத்தில் நான் இப்படியே இந்த வீடியோ ஏதோ பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு ஆடம்பர பிரசங்கியா இருக்க ஒரு வீடியோ வந்துட்டு, விஷயம் என்னன்னா அவர் நிற்கிற சூழ்நிலை ஆடம்பரம், கலர்ஃபுல், பயங்கரமாக தான் நிற்கார். அவர் ஒரு சம்பவம் சொன்னார், அப்படியே சொல்லிடுறேன், அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங். இவர் ஹைதராபாத் பக்கத்தில் ஒரு சபை கட்டணும், ஊழியம் கட்டணும். இவருக்கு காசு இல்லை, அங்கே ரொம்ப விலை கூடன இடம், ஏதோ ஒரு இடத்த பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டார். காசு கிடைக்கல, அவன் நெருக்கிறான். இவர் யார்கிட்ட இருந்து இல்லாமல் கடன் வாங்கி எடுத்து எப்படியோ செட்டில் பண்ணிட்டார். இப்போ பெரிய கடனாளி ஆகிட்டார். இப்போ கடன் தீராது. இவர் ஒரு பெரிய அவரை விட பெரிய கோடீஸ்வர பிரசங்கியார். படம் காட்டுறாருல, படமாக தான் இருந்திருக்கணும், அப்படி தான் தெரியுது. ஒரு பெரிய கோடீஸ்வர பாஸ்டர்கிட்ட அவர் சொன்னார், பெரியவர் என்று சொன்னார். அவர்கிட்ட போனேன், ஐயா இப்படி இருக்குது, ஊழியத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், உன்னுடைய நிலைமை எனக்கு புரிகிறது, நீ அடுத்த வேலைக்கிழமை வா, நான் ஒரு 50 lakhs தரேன். எவ்வளவு? 50 லட்சம் அமௌண்ட்டு. 50 lakhs தரேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஏதாவது பண்ணுறேன், நீ அடுத்த வேலைக்கிழமை. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டாருன்னு அடுத்த வேலைக்கிழமை போனால் இவரை காணவே இல்லை. அங்கே கேட்டால் இந்த நாள் அவருக்கு இருக்கவே மாட்டாரே, அவர் ப்ரோக்ராம் வெளியே இல்லையா ப்ரோக்ராமு? அப்படியா, சரி அடுத்த வேலைக்கிழமை போனார். போய் என்னன்னா இவர் வந்திருக்காரு, இவர் கார் பக்கத்தில் நிற்கிறார். அவர் சொல்றார், நான் அந்த கார் பக்கத்தில் போய் நிற்கிறேன், இப்படியும் காரில் தானே வரணும் ஏறுறதுக்கு, இப்போ நிற்கிறா. அவர் அப்படி வந்தார், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நீ அடுத்த புதன்கிழமாவா என்ன சொல்லிட்டு பறந்துட்டார். இவர் அடுத்த புதன்கிழமை போகிறார். அவர் சொல்கிறார், அது நீங்கள் வீடியோ பண்ண இருக்கும். போனால் அவர் சொல்கிறாரு, நானும் கொஞ்சம் ஃபைனான்ஷியல் ப்ரெஷர், பொருளாதார பிரச்சனையில் தான் இருந்துகிட்டு இருக்கேன், எனக்கும் ரொம்ப தேவை, கடனில் தான் இருக்கேன், நீ எனக்காக ஜெபம் பண்ணு, நீ எனக்காக ஜெபம் பண்ணு, கர்த்தர் எனக்கு ஏதாவது தந்தா நானும் அதில் உனக்கு ஒரு பங்கு தர்றேன். கொள்ளாமா? என்ன கிளவரான பேச்சு, பிரசங்கமாக இருக்க சாமர்த்தியத்தை பேர். நான் கடனில் இருக்கேன், முதல்ல சொல்லப்பா 50 லட்சம் தரேன்ட்டு, இப்போ நீ எனக்காக ஜெபம் பண்ணு, நீ எனக்கு கர்த்தர் தந்தாருன்னா அதில் ஒரு பங்கு உனக்கு தர்றேன். எவ்வளவு? இவர் ஜெபம் பண்ணி அவருக்கு கொடுக்கணுமா, அதில் ஒரு ஷேர் அவருக்கு கொடுப்பாரா? இவர் நேரடியாக கேட்டு வாங்க முடியாதா என்ன? இவர் பேசுறாரு பாருங்க, எல்லா பக்கத்திலும் பிரச்சனை. ப்ராப்ளம் இல்லாத ஆளுகளை பார்க்கணும்னா நீங்க சமாதியில தான் போய் பார்க்கணும். லைவ்ல இருக்கு ஒரு ஆடம்பர பிரசங்கியார் சொல்றாரு, பிரச்சனை இல்லாத ஆள் எங்க இருக்கிறானா, கல்லறையில் உறங்கிட்டு இருக்கிறான், அவனை தவிர எல்லாரும் பிரச்சனை. இதை நேரத்தையே சொல்லி தெளிய வேண்டியதானே. நாங்கள் எத்தனை சொல்றோம், உன் கண்ணீர் யாவே அங்க துடைப்பாருன்னு சொன்னோம், இனி கண்ணீர் இல்லைன்னு பரலோகத்தை சொன்னான், இங்க உன் துக்க நாட்கள் முடியாதுன்னு சொன்னான், நீ முடியவன்னு சொல்லிட்டு இப்ப கதை பேசுகிறாய். அவன் சமயத்துக்கு ஏற்ப பேசுவான், நீங்க உன் வாழ்க்கையை இழந்துருவீங்க, ஆத்மா. அதனால சொல்றோம், முதலாவது தேவ ராஜ்யம், தேவ சித்தம், பரலோகம், பரிசுத்தம். ஒரு விஷயம் சொல்லணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு நான் எப்போதும் சொல்லுகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான், இந்த நோவாட்ட பேசினாருன்னு சொன்னனே, இந்த மாதிரி ஒரு காரியத்தை நமக்கு தேவன் செய்ய முடியும். லோத்து இழுத்து கொண்டு விட்டாருன்னு சொல்றேன்ல, இந்த மாதிரி ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்ய முடியும். இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரின் அனுபவத்தை பெறாதவர்கள், பரிசுத்த ஆவியானவரோடு நடக்காதவர்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை தேவன் செய்யவே முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனாலதான் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உறவிலே வருகை கூட அப்படிதான். இந்த பரிசுத்த ஆவியில் இருக்கிறவங்களுக்கு தான் அவர் வாரது தெரியுமா, அந்த சத்தம் கேட்குமா, இவங்க தான் ஒரு இமைப்பொழுதுல பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே மீட்கப்படுவார்களாம், அப்படிதான் இருக்கு. அதனால இந்த பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அல்ல இல்லையோ, இது ரொம்ப முக்கியமா இருக்கட்டும். ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியல, ஆண்டவர் நினைச்சாலும் சில வேளை அவங்கள்ட்ட பேச முடியல. ஃபோன் அத்து கிடந்தன்னு சொன்னால் தொடர்புகளுக்கு வெளியே இருக்கிறார், வெளியே அவசரத்தில் ஆத்திரத்தில் ஃபோன் பண்ணால் தொடர்புகளுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். ஓகே, முன்னால் வருது, நான் முடிக்கணும். கேரளாவில் நடந்த சம்பவம், இது நடந்த சம்பவம். ஏன்னா அந்த சம்பவத்தை சொன்னவர் நேரடியாக என்கிட்ட சொன்னார். இவர் வெளிநாட்டில் கல்ஃப் கண்ட்ரி ஒரு கண்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். இவங்க கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் சேர்ந்து ரகசியமாக ஒரு ரூமில் கூடி ப்ரே பண்ணுவாங்க. இங்கே இருந்து போய் அங்கே வேலை பார்க்குற ஒரு கேரளத்துக்காரர் தான் அதை நடத்துவார். அதை ஜபத்துக்கு தலைமை தாங்கி அவங்கள லீடு பண்ணி நடத்திட்டு இருந்தார்.
இந்த சூழ்நிலையில் இந்த ஜபத்தில் பங்கெடுப்பாங்க. திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் அந்த ஊழியக்காரருக்கு மேலே இறங்கி அவர் இப்படி பேசுகிறாராம். அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சகோதரர் பார்த்து, ஏட்டோ ஏட்டோ നിന്റെ ഭാര്യയ്ക്ക് ഭാര്യ മനൈവി നിന്റെ ഭാര്യയ്ക്ക് അവിടെ ഫോൺ ചെയ്ത് അവിടെ കുഞ്ഞുങ്ങളെ വിളിച്ചോണ്ട് ആ വീട്ടിൻ്റെ പുറത്ത് വന്ന് നിൽക്കാൻ പറ. மனைவிக்கு ஃபோன் பண்ணி பிள்ளைகளையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க சொல்லு, வீட்டுக்குள்ளே நிற்காத வெளியே வந்து நிற்க சொல்லுன்னு. இவன் திணறி போனா, நான் எங்கே இருக்கேன், அவன் அங்கே இருக்கா, இதன் பரடம் உடனே வேகம் பரடம் வேகம் பரடம்னு வேகப்படுத்துறாராம். இவருக்கு இது பொறுக்க முடியாமல் அவர் ஃபோனை இதை எடுத்து அன்னைக்கு இருந்த முறைப்படி ஃபோனில் அட்டன் பண்ணி பேசியிருக்கான். அப்போ எடுத்திருக்காங்க அவங்க. உடனே பிள்ளைகளை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியே போ, வீட்டுக்கு வெளியே போய் நெல்லு, வெளியே போ வெளியே. அது சேட்டா இவட மழை பயங்கர மழை. இப்போ போயிடுற மாதிரி ராத்திரி பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ புறத்து போகான்னு ஒக்கும் இல்லை சேட்டா, எடுத்துட்டு போறியா இல்லையா அலறுகிறான் அலறு ஃபோனில். இவளுக்கு ஒன்றும் புரியலை, இது என்னது நடு ராத்திரி இந்த மனுஷன் இப்படி கடந்து அலறான். இடலிட்டு படப்பட கொடையை எடுத்தாலோ எடுக்க இல்லையோ பிள்ளைகளையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வெளியே போனதாண்டு வீடு இடிச்சு எழுதிட்டு. இதை அந்த கூட்டத்தில் இருந்த அந்த சபை இப்போ இருக்கார், பக்கத்தில் தான் இருக்கார், ஊரில் தான் இருக்கார். அவர் என்கிட்ட சொன்னார், நான் நேரடியாக பார்த்த விஷயம். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஆவியானவருடைய தொடர்பு அந்த பிரதர்கிட்ட பேசியிருக்கலாம், கருத்தருக்கு பேச முடியல. புரியுதான சொல்றது? அந்த பிரதர்கிட்ட பேச முடியும், ஆவியானவரால் முடியல. தேவனால் தொடர்புகளுக்கு வெளியே தொடர்புகளுக்கு உள்ள இருக்கவர் இந்த பாஸ்டர். இப்ப புரியுதா? அதான் சில வேளை நீங்க வர்றீங்க, எங்கள் போல உங்களுக்கு பேசுறாரு. இல்ல இல்லையா, தொடர்பு எல்லைக்கு உள்ள இருக்க. நாங்க சில வேளை அப்படித்தானே, பக்கத்து வீட்டில் போன் இல்லைன்னா போன் இருக்கவங்களுக்கு பண்ணி அந்த வீட்டுக்காரியால ஒண்ணு வர சொல்லுவியலா இல்லையா? அங்க தொடர்பு இல்லை, தொடர்பு இருக்கிறவங்கள்ட்ட தாங்க பேச முடியும். அந்த தொடர்பு எல்லைக்குள்ள இருக்கணும்னு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றேன். இதுக்கு ஒன்றும் காசு ஒன்றும் கொடுக்காண்டோம். உங்களுக்கு ஒரு பெரிய வீடு வைக்கணும்னு வப்பராளம் இருந்த இல்லையா, பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும்னு வப்பராளம் இருந்த இல்லையா, வேற ஒரு காரியத்துக்கு எத்தனை நாள் வப்பராளம் உறங்காம கடந்து கூட்டி கழிச்சு கணக்கு பார்க்க முடிச்சு இல்லையா? இந்த பரிசுத்த ஆவியை தார ஆண்டவரனுக்காக ஏதாவது வப்பராளம் இருந்தா அவங்களுக்கு இதுக்கு காசு கொடுக்கணுமா, இதுக்கு எங்கேயாவது ஓடணுமா, இருக்க இடத்துலேருந்து அழணும். நான் தனியாக தான் வந்திருக்கேன், எனக்கு எந்த பிரசங்கமாரும் பேசவும் இல்லை, எனக்கு யாரும் ஜபிக்கவும் இல்லை. பைபிளை படித்தது ஒத்தகி தான் நடக்குது, அன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு அப்படிதான். ஆண்டவர்கிட்ட ஜோமன், ஓ இப்படி ஒன்று இருக்கா, ஏசுனா இருக்கா, எனக்கு வேணாம், அப்போ எனக்கும் கிடைக்குமா? அது நான் ஒத்தைக்கு தான் ஆராய்ச்சி பண்ணுறேன், இது எனக்கு கிடைக்குமா? இந்த அந்நிய பாஷை எனக்கும் பேச முடியுமா? கேட்டு ஆண்டவர் தந்துட்டார். கேட்டுக்கிட்டே இருந்த விடுவதில்லை. ஏன் எனக்கு தெரியல, எனக்கு மட்டும் என்ன, அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கான், எனக்கு ஏன் கிடைக்கல? கேட்டு அந்த வல்லமே பார்த்தேன், பேசுகிறேன், இன்னைக்கு பிரசங்கியார் ஆகிட்டேன். இல்லை ஏன் உங்களுக்கு கேட்க முடியல? எல்லா காரியத்தையும் விட விலையேற பெற்றவருக்கு பரிசுத்த ஆவினா என்னன்னு சொல்லுகிறேன். அது யோவான் 4:24, தேவன் ஆவியா இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் அறியாது இருக்கு. அப்ப தேவன் ஆவியா இருக்கிறவர் வந்து ஆலயமா வாசம் பண்றது சாதாரண விஷயமா? உங்களுக்கு யாருக்கும் அதை பற்றி கவலை இருக்கா? அதெல்லாம் பரவாயில்லாம் இருந்துங்க, எங்களுக்கு வேற 1000 காரியம் கிடக்கு. இப்படித்தானே ஆளுவ ஓடுது. ஆண்டவரை அசட்டை பண்ணது. இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை தாரேன்னு சொன்னா வேண்டாம். ஒரு உதாரணம் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணனான் எஜமான், சொந்தக்காரனை எல்லாம் கூப்பிட்டான், லே வருங்க எல்லாரும் வருங்கன்னு கூப்பிட்டா. எங்களுக்கு நேரம் இல்லை, நான் ஒரு வயல் வாங்கினேன், நான் 2 மாடு வாங்கினேன், எனக்கு அங்கே போனோம் இங்கே போனோம் எல்லாம் போனேன். அவன் வந்து பார்த்தான், ஒருத்தனை இல்லை, லே இந்த பயம் ஒருத்தனை வேண்டாம், இந்த ரோட்டங்கரையில் அங்கங்கே இருக்காவில்லை, ஏழை கூட்டிட்டு வான்னு கூப்பிட சொன்னான். இது மாதிரியாக்கும் ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணதை பற்றி எத்தனை சொன்னாலும் அப்படி கேட்டது மாதிரி இருந்துக்கிடணும், கேட்டதும் கேட்காத மாதிரி அப்படி இருந்துட்டு அப்படியே போயிடணும். நீங்கள் நினைக்கிறது என்னன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தந்துருவாருன்னு. சும்மா வந்து இருந்துட்டு போனார் இல்லையா, அவர் பார்ப்பார், அவன் வந்து இருந்துட்டு போயிருக்கான், அதனால அவனுக்கு கொடுக்கணும். அப்படியா? இல்லை, நமக்கு ஒரு பொறுப்பு வேணும். நீங்கள் கேட்டால் உங்களுக்கு கொள்ளலாம், உங்களுக்கு கிடைச்சா உங்களுக்கு கொள்ளலாம். நாங்கள் கேட்டோம், வாங்கியாச்சு, நாங்கள் போனோம், எங்களுக்காக விட்டு நீங்கள் ஒன்று சவம் பண்ணாண்டோம். ஒரு உணர்வு இந்த நாட்களில் வேணும். இதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்ல பரிசுத்தாவியை பிறகு அனுபவத்துக்குள்ள வா. உனக்கு பரிசுத்தாவி வந்தா தேவ அன்பு ஊற்றப்படும், தேவ சமாதானம் ஊற்றப்படும், அங்க பயத்துக்கு இடம் கிடையாது. பிசாசு பயம் கட்டினாலும் பயம் வராது. அது நான் அனுபவிச்சிருக்கேன் சொல்றேன். என்னை பார்த்து கேட்பாங்க, எப்படி இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி இருக்கிறீங்க? எனக்கும் தெரியல, இருக்கிறேன், தட்ஸ் ஆல். அது ஒரு புறவுதான் புரிஞ்சுக்கிட்டேன். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால தான் இந்த சூழ்நிலையில நமக்கு பயம் வரல. இந்த சூழ்நிலையில கலக்கக்கூடிய சூழ்நிலை தான், நமக்கு ஏனோ கலக்கம் வரல, மற்றவங்க கலங்கிடுறாங்க. ஸோ ஏன் இந்த வேறுபாடு? தாவீது தைரியமா போய் நிற்கிறான் கோலியாத்துக்கு முன்ன. இந்த பையனை நான் இப்போ அடிச்சு போட்டுருக்கேன் பாரு, போய் ஒரு சின்ன பையன்
ஒரு பெருது முன்ன இவனும் எல்லாம் தொட நடுங்கி ஒழுக்கி நிற்கானு, அடி எப்பா கையும் காலம் உதறது உதறிட்டு நிற்கானு இல்லையா? அது எப்படி? கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்து தங்கி இருந்தார். அல்ல அப்போ பேக்கி ஆவி வந்தாலே சட்டையை கிழிச்சு பல்ல கிழிச்சு டாய் ஒன்னா இப்போ விடுவேனாட்டான்னு உருமி நீங்கள் எல்லாம் அடிச்சு பரண்டு ஓடுதியே இல்லையா? நான் பார்த்தேன் ஜப வீட்டில் ஒரு பொம்பளை ஆடிட்டு எனக்கு பேய் வந்துட்டு எல்லா பயிலும் ஆடிட்டான். எல்லாம் தண்ணி போட்டு மீசை எல்லாம் முறைக்கிட்டு நிற்கானுவா, ஜன்னலோடி ஒளிஞ்சு பார்த்துட்டு. அது இங்கே ஜப வீடு ஃபுல்லாக அதுக்கு ஆட்டம் தான். நான் அப்படி வந்தேன் அந்த ஏரியாவில். என்னடா இது ஜப வீட்டில் ஜன்னலோடி குடிகாரமார் வடிகாரெல்லாம் ஒளிஞ்சு பார்த்துட்டு நிற்கானுவாங்க, என்ன நடக்குன்னு எட்டி பார்த்தா அவ டாய் ஒன்ன விடுவன் ஆட்டம் அவ ஆட்டம். எனக்கு ஒரு வைராக்கியம் வந்து ஆட்டம் நாய நீ ஜப வீட்டில் கிடந்த ஆட்டமா பட்ட பட்ட போன கதவுக்குள்ள தலையோட சுத்தி பிடிச்சேன். என்ன நினைச்சிருக்க நீ போகலையா? போறேன் அதுக்குள்ள ஒன்று செய்தேன். ஆமா இவ்வளவு கிடந்த ஆடுறாரு இல்லையா? பாஸ்டர் அங்க போனாருன்னு பாஸ்டரை தேடித்தாரு போற, அவர் அடுக்கலையில அங்க ஒளிச்சு கிடக்காரு மேசைக்கு அடியில. அவர் சொல்லாரு போங்க 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 சோமண்ணுங்க. எனக்கு தலையை கண்டா அறத்து கிழிப்பாய்ப்பான் கொள்ளாமா. அவர் இப்ப இல்ல பொய்யாச்சு, நல்ல மனுஷன். ஆமா ஓட்டம். அவர் ஓடியாச்சு, எல்லாரும் ஓடியாச்சு. அவ தான் அங்க ராணி. அப்பதான் திருப்பி வந்த ஓ நீ பெருதுங்க போறேன் கட்டில் மரியாதை போய்கிட சத்தம் போடப்படான்னு. சரி நான் போறேன். பொய்யாச்சு காம் அமைஞ்சாச்சு. அது யாரு? ஒரு முன்னாள் விசுவாசி அந்த சபையில். கடவுளே எனக்கு மண்டை குழம்பி போச்சு. ஏன்னா முதல்ல கொஞ்ச நேரம் நான் ஜெபம் பண்ணி பிளாஷ் ஷாபா கமான்னு அந்நிய பாஷை பேசிட்டு போனோன்னா அது சொல்லுது எனக்கு அந்நிய பாஷை பேச தெரியுமே. டபார்னு பதில் பேசியாச்சு. நான் அதிர்ந்து போனேன் ஒரு கணம். அதனால காட்டலை நாய உன்னிட்ட பேச விடுவில்ல பொரியா மரியாதை போறேன் முடிஞ்சு க்ளோஸ். நான் வீட்டுக்கு போனேன். ஆண்டவரை இப்போ நானும் அந்நிய பாஷை பேச பேயம் பேச இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியலையே என்னன்னு பார்த்தா பிறகுதான் படிச்சிருந்தாரு பேயம் அந்நிய பாஷை பேசும் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. காஞ்சரோட் சாதை எனக்கு சொன்னார் பிசாசு அந்நிய பாஷை பேசும். நாங்கள் கன்னியாகுமரியில் போய் பட்ட பாடு அங்கே ஒன்று அந்நிய பாஷை பேசி பிற தலையில் உழுண்டு எல்லாம் நடந்து. எதுக்கு சொல்லுறேன்னா அப்போ இப்படி ஆக்கம் விஷயம். அந்த பரிசுத்தாவியின் வல்லமை நமக்குள்ள இருந்தாதான் அந்த அதிகாரம் வரும், அந்த வல்லமை வரும், அந்த பலன் வரும். உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? எத்தனை வரியமா இந்த செய்தியை கேட்குதியே பரிசுத்தாவின் ஒன்று இருக்கு அதை வாங்கணும், அதுக்கு காத்துராண்டவரை நான் என்ன செய்யணும், அதுக்கு என்ன விலை கொடுக்கணும். ஒரு பொருளை வாங்கணும்னா நம்ம இதுக்கு எப்படி வாங்குது, இந்த சொத்தை எப்படி வாங்குது, இந்த காரை எப்படி வாங்குது, அதுக்கெல்லாம் பிளான் பண்ணுவேன் இல்லையா? பரிசுத்தாவியை வாங்குறதுக்கு ஏதாவது பிளான் உண்டா உங்கள்கிட்ட? ஒன்றும் இல்லையா? தந்தா 30% இல்லைன்னா போட்டு கொள்ளாமா. மற்றதெல்லாம் உங்களுக்கு தேடி ஓடி ராத்திரி உறங்காம கிடந்து வேண்டானா. ஆண்டவருக்கு ஆவி வாங்கன்னா அந்த தடது வருதுங்க இல்லைன்னா போட்டு பிறகு எப்போ வேணும் அது இந்த மாதிரி எங்கேயாவது சிக்கும் போது பிரசங்கியாரே புறப்படுக்கணும். ஓ இப்போ தெரியுதா? நாங்கள் வானத்திலேருந்தா வந்தோம். நாங்கள் அவங்கள மாதிரி மனுஷர் இல்லையோ, எங்களுக்கு அந்த ஆவியை தந்தாரு, 2 வசனத்தை தந்தாரு. அதில் நடந்ததுனால எப்போ நடந்தான் இல்லையா சொல்லு, அதை ஒன்று கேளோன்னா அவர்களை போல கேட்கார். எனக்கு ஒரு சித்தப்பா அப்படிதான், மோளுக்கு சோக்கேடு ஆஸ்பத்திரியை கொண்டு போனா டாக்டர் சொல்லாரு சார் இது சோக்கேடு மாதிரி தெரியல, எங்க இதுல எல்லாம் சரியா இருக்கு, நீங்க இந்த ஜோம் பண்ணுவாங்க இல்லையா பிரசங்கி மாதிரிட்ட போங்க. இவர் சிஎஸ்ஐல டீக்கனாராக்காம். அவர் பார்த்தாரு இது இப்போ ஜோம் பண்ணணும்னா இப்போ பெந்தைக்கோஸ்தே பிரசங்கியார்கிட்ட இல்லையா போனோம். ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும் அவிய பாஸ்டமாக இருந்த காரியத்துக்கு ஜோம் பண்ண மாட்டார். இவர் அவியல் டைம் போகிறதில்ல, அவியலை பிடிச்சாது சரியில்லைன்னு சொல்லுவார். நான் சொல்லுவது உண்டு, நீங்கள் 40-50,000 ரூபா சம்பளம் கொடுத்த நாட்டேரே சரியில்லைன்னு சண்டை போடுதிய. அந்த பிரசங்கியார் என்ன செய்வார்? அவர் ஒத்த பைசாய விசுவாசத்தில் பேக்க நடுவில் நிற்பார். சில வேலை சில தப்பு வந்துடும், இல்லைன்னு சொல்லல, மனுஷன் தானே, இதை போட்டு பெருசுப்படுதுன்னு சொல்லுவேன் அவர்கிட்ட. முன்னாலே சொல்லியிருக்கேன். இப்போ வீட்டுக்கு முன்னே கறங்கி நிற்கார். அந்த நேரம் பார்த்து நான் ஸ்கூட்டரில் போனேன். இவர் பார்த்தாரு நம்ம பிள்ளைவன் சித்தப்பா தானே, எனக்கு ஊழியத்து தானே போகிறேன், அவன்கிட்ட போன்ட்டு அவருக்கு சாம்பியன் எடுத்துகிட்டு வந்துட்டார். இங்கே வந்து கேட்டானே டேய் இப்படி ஆகம் பார்த்து கேட்காத, எனக்கு நல்ல சான்ஸ் கிடச்சி. உங்களுக்கு விசுவாசிகளான போது பரிசுத்தாவியினாலே முத்திரை போடப்பட்டோன்னு நீங்கள் கதையெல்லாம் பேசுதே இல்லையா, இப்போ முத்திரை எடுத்து அடிங்களா, இல்லைன்னா 2 நாட்டையர் இருக்காவில்ல கூப்பிடுங்க, ஆளுக்கு 50 1 லட்ச ரூபா சம்பளம் கூப்பிடுங்க. அது அவர் வரமாட்டார், அவருக்கு கிருவை இல்லையா குடுவா இல்லையா, பின்ன அந்த அங்கேயெல்லாம் போட்டிருக்கேன் என்னத்துக்கு அற மாதிரி 5-6 கேள்வி கேட்டேன். அவருக்கு ஒன்றும் செய்யாங்க. அது அப்படி இல்லை பிள்ளை. நான் சொன்ன சித்தப்பா ஆண்டவர் சொல்லுதை நீங்கள் கேட்க மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஆத்திரம் வந்தோடனே நீங்கள் சொன்னோன்னா அவர் சொல்லுவார் நீ செய்த மாதிரி நானும் செய்வேன்னு அவர் ஒதுங்கிடுவார். இதுதானே பிரச்சனை. நாங்கள் 2 வார்த்தை கேட்டதுனால ஆண்டவரே வந்தான் இல்லையா, சொன்ன கேட்டான் இல்லையா, உள்ள ஊத்துறோம் இல்லையா, அனுபவிச்சோம் இல்லையா, இது ஒன்று கொடுக்கப்படாதானா தந்துட போறாரு. அப்போ ஆண்டவருக்கு கீழ்படிஞ்சு பழக்கம் வேணாம் இல்லையா, அவருக்கு ஆவியை வாங்கி பழக்கம் வேணாம்னா கர்த்தர் கேட்பார். இந்த அனுபவம் இருக்கா அவங்கள்ட்ட சொல்லுங்க. இல்லாதவையெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. இல்லையா, இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இது இன்டர்நேஷ்னலி. அமெரிக்காவில் இருக்கவே கேட்காவ, துபாயில் இருக்கவே கேட்காவ பிரசங்கம், சிங்கப்பூரில் இருக்கு, எல்லாருக்கும் வேண்டியதான். ஓகே
ஓகே, என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆண்டவராக இயேசுவின் வருகை ஒரு வசனம், அதை முடிச்சிடலாம். ஓகே, அது என்னன்னா மற்ற 24:44 24:44 படியுங்கள். சீக்கிரம் 24:44 படிச்சிருங்க. நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், நீங்கள் ஆயத்தமா. பார்த்தீங்களா, ஆயத்தம்னு ஆண்டவர் சொன்னாரா? ஆயத்தம்னா ஒன்னில் உலகத்தை விட்டு போறதுக்கு ஆயத்தம், இல்லைன்னா ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தம். ரெண்டு ஏறக்குறைய ஒரே விஷயம்தான். நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருந்தாகணும்னு சொல்லிட்டார். ஒரு ஆயத்த காலமாய் இந்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். அப்போது நினையாத நாளிகைன்னு சொல்லுக்கு இல்லை இப்போ, ஏன்னா நமக்கு தெரிஞ்சாச்சு இல்லையா, மணி அடிச்சாச்சு. நோவா காலத்தில் உள்ள எல்லாம் நடந்துகிட்டே இல்லையா இருக்குது. அதனால் இது ஏறக்குறைய ட்ரெயின் வரணும்னு ஊதல் சத்தம் கேட்டாச்சு. அப்போ ரெடியாக இருக்க வேண்டியதுல நமக்கு எவ்வளோ கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது. லூக்கா 21:34 வாசிருங்க. பெருந்திண்டினாலும் சீக்கிரம் லூக்கா 21:34 படிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டி வெறி லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடி நீங்கள் நினையாத நேரம் அங்கன் மேல் வராதபடி அடுத்த எச்சரிக்கை. நீங்கள் நினைக்காத நேரம் வந்துடும். அதுதான் பல வசனங்களில் பார்த்துட்டோம். 1 தெசலோனிக்கேயர் 5:3 சொல்லுது, படிங்க. 5:3 சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது 5:3 1 தெசலோனிக்கேயர் 5:3 சமாதானமும் சௌக்கியம் உண்டென்று 5:3 1 தெசலோனிக்கேயர் 5:3 சௌக்கியம் உண்டென்று சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல. எப்படி வருமா? கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வரும், ஐயோன்னு ஒரு அலறல். சரிதானே? இன்னொரு வசனம் சொல்லுது, பூமியின் மேல் உள்ள யாவர் மேல கண்ணியை போல வரும். முடிச்சிடுறேன். நான் பையனாக இருக்கும்போது இந்த புறாக்கள் எல்லாம் வளர்ப்பேன். இந்த குருவி எல்லாம் பிடிக்கக்கூடிய கண்ணி எனக்கு தெரியும். கண்ணி போட்டு அதை எப்படி போடணும்னு எனக்கு தெரியும். போட்டு வச்சுட்டு அங்கே தள்ளி ஆகாரம் எல்லாம் போட்டுட்டு இருப்போம். இது அது பிடிக்கக்கூடிய ஆகாரம், அது ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடக்கூடியதான் போட்டு வச்சுருப்போம். அது ஆவேசத்தில் பறந்து பறந்து விழுந்து சாப்பிட நேரம் திடீர்னு கண்ணி ஒன்றுக்கு காலில் விழும், ஒன்றுக்கு கழுத்தில் விழும். சட்ட 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 கையை காலை உதறுக வேகத்தை சிலது இப்படி இந்த கண்ணி அந்த கங்கூசி இவ்வளோ உயரம் இருந்தோம்னா தரையிலேருந்து மேலே பறந்துட்டு அடிப்பட்டி விழும். ஐயோ, அதை அடியை பார்க்கணும். எனக்கு இந்த கண்ணின்னு சொன்னோன்னே அதான் ஒரு கண்ணியை போல வரும். ஒரு கண்ணியில் திடீர்னு பறவைகள் சிக்குனா அது எப்படி துடிக்குமோ அப்படி துடிக்க வேண்டிய வேலை வரும். நமக்கு அப்படி வரப்படாது பாருங்க. அதனால இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து இந்த நாளில் உணர்வடைந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி அபிஷேகத்தினால் நடத்தப்படும்படி ஒப்பு கொடுப்பீங்களா? ஒன்று தலையை தாழ்த்திருங்க. ரீமனா ஷீலிபி கனட்டா கல்லுவா டனிமா கந்தலா பிரபாட்டா சனி கமாண்டா குலிமனா ஷிலராபு துதிக்குதையா